அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி குருதிரராசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. அமெரிக்க வரிகள் தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். கூரை மேல் சோலார் இணைப்பு வழங்கும் போது புதிய இணைப்பிற்காக கட்டணம் எதையும் கோர முடியாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. முல்லைத்தீவில் சட்டவிரோத மீன்பிடி வள்ளங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. நாட்டின் வறுமை நிலை அதிகரிக்கும் நிலை உள்ளதாக பொருளியல் பேராசிரியர் அமிந்த மெட்சிலே எச்சரிக்கை. தொடர்பான முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்தபடி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்றும் அதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் செயற்பாடுகளை விரிவுபடுத்த அறிவுறுத்தியுள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று கூடிய போது பிரதமரிடம் கேள்வி எழுப்பும் நேரத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். ஏதேனும் முக்கியமான ஆதாரங்கள் எமது அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்கப்படுமானால் அவை குறித்த விசாரணை நடத்தப்படும். நம் ஆட்சி பொறுப்பை ஏற்று 6 மாதங்களே ஆகின்றன. And who are responsible for that violence, wars and conflicts. ஏதேனும் முக்கியமான ஆதாரங்கள் எமது அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்படுமானால் அவை குறித்து விசாரணை நடத்தப்படும். நாம் ஆட்சி பொறுப்பை ஏற்று 6 மாதங்களே ஆகின்றன. யுத்தம் இடம்பெற்று 16 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அது குறித்து விசாரணை செய்வதாக உறுதியளித்தே கடந்த அரசாங்கங்கள் ஆட்சியமைத்தன. நமது ஆட்சியில் மிக குறுகிய காலத்தில் ஆதாரங்களை தேடுவது என்பது சிக்கலானதாகும். ஆனபோதும் ஆதாரங்களை திரட்டுவதில் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். தற்போது உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் மற்றும் ஒரு சில ஊடகவியலாளர்களின் கொலை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதேவேளை எமது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் உலக ரீதியான விசாரணை நடத்தப்படுகிறது. இது உணர்வு பூர்வமான விடயமாகும். ஆதலால் நாம் மிக அவதானத்துடன் இதனை நோக்குகிறோம். காணாமல் போனோருக்கான அலுவலகம் ஊடாகவும் செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த காலங்களில் அதிகாரம் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அரசியல் கைதிகள் தொடர்பில் தகவல் இருக்குமாயின் அவற்றை தரும் பட்சத்தில் அவை தொடர்பில் ஆராய்ந்து விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு நாம் உறுதியளித்துள்ளோம். அது தொடர்பில் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்றை நியமிப்பதற்கு நீதியமைச்சரினால் அமைச்சரவைக்கு பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு விரைவான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் பரிந்துரை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறும் நாம் அந்த குழுவுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளோம். அதேபோல் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கும் பரிந்துரைகளை வழங்குமாறு கோரியுள்ளோம். இந்த விடயங்களை எமது கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கியுள்ளோம். ஆதலால் இதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். மேலும் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியான உந்துதலுடன் காணி அபகரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பகுதிகளில் இன ரீதியான அடிப்படையில் காணிகளை நாம் வழங்க மாட்டோம். அதேபோல் படையினரால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை கடந்த அரசாங்கங்களும் விடுவித்திருந்தன. படையினரால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் சிலவற்றை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அவற்றை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவ்வாறு விடுவிக்கப்படவுள்ள காணிகள் தொடர்பிலான விரிவான அறிக்கையை நான் சபைக்கு ஆற்றுப்படுத்துகிறேன். நாம் ஆட்சியமைத்தவுடன் 2 முக்கியமான தேவைகள் காணப்பட்டன. ஒன்று நிலையான பொருளாதாரத்தை உருவாக்குதல், மற்றையது தேர்தலினூடாக ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதாகும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 6 மாத கால பகுதியில் 2 தேர்தல்களை நடத்தியுள்ளோம். அடுத்த தேர்தல் எதிர்வரும் மாதத்தில் நடைபெறவுள்ளது. அந்த தேர்தல் நிறைவடைந்தவுடன் பல வருடங்களாக நடத்தப்படாமல் உள்ள மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். அதன் பின்னர் நாம் கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்தபடி புதிய அரசியல்
உள்கட்டமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். and who are responsible for that violence, wars and conflicts. அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். ஜனாதிபதி டிரம்பின் வரிகள் தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டிரம்பின் வரிகள் தொடர்பில் கலந்துரையாட உடனடியாக செனட் சபை மற்றும் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களை சந்திக்கவும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நிலையற் கட்டளை 27 கீழ் இன்று கேள்வி எழுப்பிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். අපේ රටට පුළුවන් නම් ඍජුව ඒ සෙනට් සභිකයින් ඒ House of Representatives එකේ නියෝජිතින් දැනුවත් කරලා கனடா, மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தீர்வை வரி விதிப்பை அமெரிக்கா ஜனாதிபதி அறிவித்தார். இந்த வரி விகித மாற்றங்களால் நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நான் இந்த நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 19, 2025 அன்று கேள்வி எழுப்பினேன். எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்தே செயலற்ற அணுகுமுறையை கடைபிடித்தது. அண்மையில் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு 44% பரஸ்பரி வரி விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் தமது கவனத்தை செலுத்த ஆரம்பித்துள்ளது. இதன் பிரகாரம் நான் பின்வரும் கேள்விகளை எழுப்புகிறேன். குறிப்பிட்ட பதில்களையும் விளக்கங்களையும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கிறேன். அமெரிக்க செனட் சபையில் இலங்கை நட்புறவு சங்கம் அமைந்து காணப்படுகிறதா? ஆமென்றால் செனட் சபையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? அந்த உறுப்பினர்கள் யாவர்? அந்த உறுப்பினர்கள் எந்த மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள்? அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் இலங்கை அமெரிக்கா நட்புறவு சங்கம் அமைந்து காணப்படுகின்றதா? இந்த செனட் சபை பிரதிநிதிகளுக்கும் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களுக்கும் காணப்படும் தங்களது அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த வரிகளை குறைப்பது தொடர்பாக சில முன்னேற்றங்களை செய்யலாம். தற்போது குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் இணைந்து செனட் சபையூடாக இந்த வரிகள் தொடர்பாக சட்டம் ஒன்றை கொண்டுவர தயாராகி வருவதனால் இந்த உறுப்பினர்களோடு அவசர கலந்துரையாடல்களை மேற்கொள்ள கோரிக்கை விடுகிறேன். ஆமென்றால் பிரதிநிதிகள் சபையில் அங்கம் வகிப்போர்களினது எண்ணிக்கை யாது? அந்த உறுப்பினர்களின் பெயர்கள் யாது? அவர்கள் எந்த மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள்? இந்த நட்புறவு சங்கங்களின் உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நமது நாட்டின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 44% வரி விதிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? 2025 மார்ச் 15ஆம் தேதி அன்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டபடி தற்போது நியமிக்கப்பட்டுள்ள தூதுக்குழு பிரதிநிதிகள் இந்த விவகாரத்தில் நாட்டின் சார்பில் என்ன முன்னேற்றங்களுக்கு வந்துள்ளனர்? இந்த குழுவினர் அமெரிக்காவிற்கு சென்று இப்பிரச்சினைக்கு தீர்வு காண என்ன பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர்? எந்தெந்த நிறுவனங்களோடும் எந்தெந்த நபர்களோடும் எந்தெந்த குழுக்களுடனும் இந்த கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர்? இதன் முன்னேற்றம் யாது? இந்த வரி பிரச்சினையை தீர்த்துக் கொள்வதற்கு அரசாங்கத்திடம் காணப்படும் திட்டம் என்ன? இது தொடர்பான விடயங்களை இந்த நாடாளுமன்றத்தில் முன்வைப்பீர்களா? இந்த பிரச்சினைக்கு குறுகிய மத்திய கால மற்றும் நீண்டகால தீர்வாக ஏற்றுமதி ஸ்தானங்களை பல்வகைப்படுத்த அரசாங்கம் நடைமுறை ரீதியாக என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளன? நாட்டிற்குள் வரும் அந்நிய நேரடி முதலீடுகளை ஊக்குவிக்க அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது? எந்த வகையிலேனும் இந்த வரிகளால் நாட்டின் ஏற்றுமதிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதிப்புகள் ஏற்படுமாயின் 2028 IMF வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்தும் இணக்கப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய நடவடிக்கை எடுப்பீர்களா? இந்த வரிகளால் 2028 கடனை திருப்பி செலுத்தும் நடவடிக்கைகளில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான புதிய தூதுக்குழுவின் தலைவரை நேற்று சந்தித்த போது தெரிவித்தேன். எனவே அரசாங்கம் உடனடியாக சர்வதேச நாணய நிதியத்தை சந்தித்து ஏதேனும் தீர்வை எட்டிக்கொள்ள வேண்டும். අපේ රටට පුළුවන් නම් ඍජුව ඒ සෙනට් සභිකයින් ඒ House of Representatives එකේ නියෝජිතින් දැනුවත් කරලා இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் சரியானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகரநாதன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் சீனா முன்னெடுக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் அனுமதிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகரநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பல ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டது. இங்கே கன பேர் பேசுகிறார்கள், சீனாவுக்கு நோகும், அமெரிக்காவுக்கு நோகும் என்றெல்லாம் பல பேர் பேசுகிறார்கள். எங்களை பொறுத்த மட்டும் இந்த இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கையை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சியை முதல் செய்தது இந்தியா, பக்கத்து நாடு. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் சரியானவை என்றுதான் நான் சொல்ல முடியும். ஆகவே சீனாவினுடைய
அனுசரணையை சீனாவின் வருடிகள் இந்த விடயத்திலே அதை குழப்ப நினைத்தால் நாங்கள் நிச்சயமாக எதிர்த்து நிற்போம். அதே போல வடக்கு கிழக்கிலே சீனாவினுடைய எந்த நடவடிக்கையும் நடைபெறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி வவுனியா கணேசபுரம் பகுதியில் வன பாதுகாப்பு திணைக்களத்தினர் மேற்கொண்டுள்ள காணி அளவீட்டை உடனடியாக நிறுத்துமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் உபாலி சமர்சிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று விசேட கூற்றை முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கரநாதன் கணேசபுரம் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். வவுனியா கணேசபுரம் மக்கள் ஆர்ப்பாட்டத்தோடு இருக்கிறார்கள். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே கல் நாட்டுவதாக டிசிசியில் முடிவெடுத்த பிறகு அந்த விடயங்களை கையாளுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் என்ற டிசிசியில் நாங்கள் பொதுவாக எடுத்த முடிவு யார்கிட்டையும் சொல்லாது கல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கலந்துரையாடல் ஒன்றும் இல்லாமல் அங்கு கல் வைக்கப்படுகிறது. மக்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் அவர்களோடு ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக அதை நிறுத்தச் சொல்லி உத்தரவிட வேண்டும் என்று கேட்டு டிசிசியில் அந்த முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க. இதேவேளை வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற வகையில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க இதற்கு பதில் வழங்கினார். ගරු නියෝජ්‍ය කතාරකතුමනි මේ සම්බන්ධව අද උදේ අපට දැනගන්න ලැබුණා. ඒ දැනගත්ත මොහොතේ සිට අපි අදාළ නිලධාරීන් දැනුවත් කරා මැතිවරණ කාල සීමාව අවසන් වෙන තුරු සහ අදාළ දිස්ත්‍රික් කමිටුවේ ගත් තීන්දුව පරිදි ඒවා ක්‍රියාවට නගන තුරු ඒ කටයුත්ත නවත්තන්න කියලා. இந்த விடயத்தை இன்று காலை நாம் அறிந்து கொண்டோம். ஆதலால் தேர்தல் நிறைவடையும் வரையிலும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தீர்மானத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அந்த நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளேன். இதேவேளை வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற வகையில் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க இதற்கு பதில் வழங்கினார். இந்த விடயத்தை இன்று காலை நாம் அறிந்து கொண்டோம். ஆதலால் தேர்தல் நிறைவடையும் வரையிலும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தீர்மானத்தை பெற்றுக் கொள்ளும் வரையிலும் அந்த நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளேன். மீன்பிடி அமைச்சின் உயர் அதிகாரிகளே தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்த ஊக்கமளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படும் விடயத்துக்கு மாறாக வடக்கு மாகாணத்திலே கடல் தொழில் நடவடிக்கைகளில் மோசமான செயல்பாடு நடைபெறுகின்றது. முன்னிய அரசாங்கங்களின் போது பலவாறாக குற்றஞ்சாட்டக்கூடிய மாதிரி இருந்தது. தற்போது உங்களுடைய அரசாங்கத்திலே இது குறையும் என்று எண்ணி பார்த்தால் மீன்பிடி அமைச்சின் உயர் அதிகாரிகளே சுருக்கு வலை, வெளிச்சம் போட்டு மீன்பிடித்தல் போன்ற தடை செய்யப்பட்ட தொழில்கள் நடைபெறுவதற்கு ஊக்கமளிக்கின்றார்களோ என்று நாங்கள் எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போதைய மீன்பிடி அமைச்சில் உயர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு இந்த தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்கள் என்று மக்கள் எண்ணுகின்றார். இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். கடற்தொழில் அமைச்சர் அதிலே இறங்கி முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு எதிராக மக்கள் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட துறை பாரிய அளவிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. அது சம்பந்தமாகவே பல இடங்களிலே நாங்கள் இது சம்பந்தமான விண்ணப்பங்களை முன்வைத்திருந்தோம். இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட இந்த முதலீடு திட்டங்களை கொண்டு வந்து எமது மாவட்டத்திலே இந்த உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக அங்கிருக்கின்ற அடிப்படையான வளங்களை கொண்டு செய்வதற்கான ஒரு நிரந்தரமான ஒரு முயற்சியை செய்வதற்கான வேலை திட்டங்களையும் கேட்டிருந்தோம். இது சம்பந்தமாக எங்களுடைய பாரிய அளவு பதில் கிடைத்திருக்கவில்லை. அது மட்டுமல்லாது மாவட்ட மட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் இது சம்பந்தமாக ஒரு சிறந்த கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அங்கு கொண்டு செல்லப்படுகின்ற திட்டங்கள் என்ன, அது மாவட்டத்தின் எவ்வாறான அபிவிருத்தியை முன்னோக்கி அடுத்த தசாப்தத்துக்கு கொண்டு செல்லும் என்ற கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களிலே அவ்வாறான செயற்பாடுகள் இல்லாதன் காரணமாகவே மாவட்டத்தின் அபிவிருத்தி பல்வேறு வகையிலே பின்தங்கி இருந்தது. ஆகவே எதிர்காலத்திலே பொறுப்புள்ள அரசு என்ற அடிப்படையிலும் அதை வழிநடத்துகின்ற அரசு தலைவர்கள் மற்றும் மாவட்ட அபிவிருத்திக்குரிய சேர்மன் அவர்களும் இது சம்பந்தமாக ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் மிக பிரதானமாக கேட்டுக்கொள்கின்றேன்.
கூரை மேல் சோலார் இணைப்பு வழங்கும் போது புதிய இணைப்புக்காக மக்களிடமிருந்து கட்டணம் எதனையும் கூற முடியாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கூரை மேல் சோலார் இணைப்பு வழங்கும் போது புதிய இணைப்பு மற்றும் கட்டமைப்புக்கான நிறுவுதலுக்காக வாடிக்கையாளர்களிடமிருந்து கட்டணம் எதையும் கூற முடியாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் வாரியப்புலம் பகுதியைச் சேர்ந்த மின் பாவனையாளர் ஒருவர் 2023ஆம் ஆண்டு கூரை மேல் சோலார் இணைப்பு அனுமதிக்காக விண்ணப்பித்த போது அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் 2024ஆம் ஆண்டு விண்ணப்பித்த அதே இடத்தைச் சேர்ந்த மற்றொருவருக்கு செல்வாக்கின் அடிப்படையில் பூர்த்தி செய்யப்படாத கட்டடத்திற்கு அனுமதி வழங்கியமை தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டை அறிவித்து முறைப்பாட்டாளருக்கு அனுமதி வழங்குமாறு பணிக்கப்பட்ட பின்னர் இணைப்புக்காக 11 லட்சம் ரூபாய் செலுத்துமாறு யாழ்ப்பாணம் பிராந்திய மின் பொறியியலாளர் அலுவலகம் கோரியமை ஆதாரங்களுடன் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் முடிவில் இலங்கை மின்சார சபை கூரை மேல் சோலார் இணைப்பு அனுமதி வழங்கும் போது அந்தந்த பகுதிகளுக்கான மேலதிக புதிய இணைப்பு மற்றும் கட்டமைப்புக்கான நிறுவுதலுக்காக வாடிக்கையாளர்களிடமிருந்து கட்டணம் எதனையும் கோர முடியாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு யாழ்ப்பாண பிராந்திய மின் பொறியியலாளருக்கு மீண்டும் பணித்துள்ளது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிமனையில் டெங்கு ஒழிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிமனையில் டெங்கு ஒழிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடல் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர். முரளீஸ்வரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. டெங்கு நுழம்பு பெருக்கம் அதிகமாக உள்ள மாவட்டமாக மட்டக்களப்பு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்னெடுக்கப்படவுள்ள டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் துறைசார் அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டது. கலந்துரையாடலின் போது மட்டக்களப்பில் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரிகள் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குழுவினர் இணைந்து விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளமை தொடர்பில் ஆராயப்பட்டது. இன்று தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் எங்களுடைய மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார வைத்திய பணிமனைக்கு உட்பட்ட பிராந்தியங்களில் எதிர்வரும் வாரங்களில் டெங்கு பரவல் அதிகமாக காணப்படும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் சீரற்ற காலநிலை காரணமாக மழைவீழ்ச்சி இடையிடையே பதிவு செய்யப்பட்டிருப்பதால் டெங்கு நோய் பரவலுக்குரிய சாத்தியம் அதிகமாக காணப்படுகின்றது. முக்கியமாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய பிரிவு, ஓட்டமாவடி சுகாதார வைத்திய பிரிவு, கோர்லைப்பற்று மத்தி, வாழைச்சேனை போன்ற சுகாதார வைத்திய பிரிவுகளில் இந்த டெங்கு நோய் தாக்கத்தின் விளைவுகள் அபாயமான நிலைமைக்கு வரும் என எதிர்கூறப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகவும் விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. டெங்கு நோய் பரவல் காணப்படக்கூடிய ஏதுநிலை காணப்படுகின்ற இடங்களை முடியுமான வரை அவர்கள் அதை அகற்றி எங்களுடைய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுச்சுகாதார பரிசோதனைகளுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பொருட்களை வீதிகளில் வீசுவோர்கள் அல்லது பொது இடங்களில் வீசுவோர்கள் மீது நாங்கள் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஆயத்தமாகிக் கொண்டு வருகின்றோம். அதே போன்று இவர்கள் வீசுவோர்கள் நிச்சயமாக இந்த டெங்கு நோயின் தாக்கத்தினையும் இதனால் உயிர்கள் இழப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை முதலில் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இதை செய்யும் பொழுது நிச்சயமாக நாங்கள் மாநகர சபை, பிரதேச சபை, போலீஸ், சுற்றாடல் போலீஸ் துறை மற்றும் ஏனைய நீதியை நிலைநாட்டுகின்ற அமைப்புகளோடு சேர்ந்து நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முல்லைத்தீவில் சட்டவிரோத மீன்பிடி வள்ளங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவில் நீதிமன்ற அனுமதியுடன் எரியூற்றப்பட்ட சட்டவிரோத மீன்பிடி வள்ளங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் நந்திக்கடல் களப்பு பகுதியில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதாக மீனவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்த குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக சில மாதங்களாக கடற்றொழில் நேரியல் வள துணைகளும் மற்றும் மீனவ அமைப்புகள் விசேட அதிரடிப்படை, கடற்படையினர் அனைத்து தரப்பினரும் இணைந்து பல்வேறு சுற்றிவளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு மற்றும் கைது நடவடிக்கைகளில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உள்நாட்டு நிர்மாண விதிகளுக்கு முரணாக தயாரிக்கப்பட்ட வெட்டு வள்ளங்கள் எனப்படுகின்ற 20 வள்ளங்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன.
தொடர்ச்சியாக நந்திக்கடல் களப்பில் அதிகரிக்கின்ற சட்டவிரோத தொழில்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற குறித்த உள்நாட்டு நிர்மாண விதிமுறைகளுக்கு முரணாக தயாரிக்கப்பட்ட பல்வேறு தினங்களில் கைப்பற்றப்பட்ட வெட்டு வள்ளங்கள் எனப்படுகின்ற 20 வள்ளங்கள் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் எரியூட்டப்பட்டன. நந்திக்கடல் களப்பு பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என கடற்றல் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மீனவர்களை சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது சட்டப்பூர்வமாக மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்குமாறு மீனவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் குஞ்சுக்குளம் கிராமத்தில் அருவியாறு சுற்றுலா வலயம் திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுக்குளம் கிராமத்தில் அருவியாற்று பகுதியில் அமைக்கப்பட்ட அருவியாறு சுற்றுலா வலயம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. அருவியாறு சுற்றுலா வலய பெயர் பலகை திரைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தொங்கு பாலம் திறந்து வைக்கப்பட்டது. மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுக்குளம் பகுதிக்கு வடக்கு மற்றும் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் நாளாந்தம் சுற்றுலா பயணிகள் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தொங்குபாலம் மற்றும் அருவியாறு ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக வந்து செல்வது வழமை. சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு குறித்த சுற்றுலா வலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் வடமாகாண சுற்றுலாத்துறை தலைவர் பத்திநாதன் மற்றும் வடமாகாண சுற்றுலாத்துறை திணைக்கள உத்தியோகத்தர்கள், நானாட்டன் பிரதேச சபை செயலாளர் மற்றும் அரசு திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். அம்பாறை ஆணியடிவேம்பு பிரதேச செயலக சமுத்தி பிரிவின் ஏற்பாட்டில் சமுத்தி அபிமானி புத்தாண்டு சந்தை இன்று ஆரம்பமாகியது. அம்பாறை ஆழியடிவேம்பு பிரதேச செயலக சமுத்தி பிரிவின் ஏற்பாட்டில் சமுத்தி அபிமானி புத்தாண்டு சந்தை இன்று பிரதேச செயலகம் முன்பாக ஆரம்பமாகிய நிலையில் நாளையும் இடம்பெறவுள்ளது. ஆழியடிவேம்பு பிரதேச செயலக சமுத்தி தலைமை பீட முகாமையாளர் கானா நேசராஜா தலைமையில் ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதிதிகளால் வியாபார நிலையங்கள் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டன. விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பல்வேறு உற்பத்தி பொருட்களை பொதுமக்கள் பார்வையிட்டதுடன் கொள்வனவிலும் ஈடுபட்டனர். மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சீனா ஜெகராஜன், பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ், உதவி பிரதேச செயலாளர் ஆர் சுவாகர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஏஎல் கெசைண்டின் என பல உத்தியோகத்தர்களும் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்பாறை திருக்கோவிலில் சமுர்த்தி அபிமானி வர்த்தக கண்காட்சியும் விற்பனை சந்தையும் இன்று இடம்பெற்றது. திருக்கோவில் பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவின் முகாமைத்துவ பணிப்பாளர் எம் கண்ணதாசன் தலைமையில் திருக்கோவில் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற சமுர்த்தி அபிமானி வர்த்தக கண்காட்சியில் பிரதம அதிதியாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் கலந்து கொண்டார். திருக்கோவில் பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் எஸ் நிருபா, உதவி திட்டமிடல் பணிப்பாளர் அனுஜா உஷாந்த் உட்பட பலரும் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மண்முனி வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சுயதொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திகளை காட்சிப்படுத்தும் விற்பனை கண்காட்சி இன்று மண்முனி வடக்கு பிரதேச செயலக வளாகத்தில் இடம்பெற்றது. மண்முனி வடக்கு சிறுதொழில் அபிவிருத்தி பிரிவின் ஏற்பாட்டில் பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரட்னம் தலைமையில் நடைபெற்ற விற்பனை கண்காட்சியில் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சிறுதொழில் முயற்சியாளர்கள் தமது உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தினர். உதவி பிரதேச செயலாளர்களான சுதா சுதாகரன், லக்ஷனியா பிரசாந்தன், கணக்காளர் கன்ஸ்டன் மற்றும் மண்முனி வடக்கு சிறுதொழில் அபிவிருத்தி பிரிவு உத்தியோகத்தர்கள், சிறுதொழில் முயற்சியாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். புத்தாண்டு விற்பனை சந்தை கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கரைச்சி பிரதேச செயலகத்தின் ஒழுங்கமைப்பில் சந்தை இடம்பெறுகிறது. கரைச்சி பிரதேச செயலாளர் தானா முகுந்தன் தலைமையில் நடைபெற்ற குறித்த சந்தையை மாவட்ட செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஆனா கேதீஸ்வரன் ஆரம்பித்து வைத்தார். குறித்த சந்தையானது இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. திருகோணமலை புளியங்குளத்தில் மோட்டார் சைக்கிள் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை புளியங்குளத்தில் நேற்றிரவு வீதியோரம் நின்ற குடும்பஸ்தனை மோட்டார் சைக்கிள் மோதி தள்ளியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சோழிக்கடியைச் சேர்ந்த 62 வயதுடைய கருப்பையாள் லிங்கநாதன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது பதிவான சிசிடிவி பதிவுகளை கொண்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலி ரம்புக்வெல வாக்குமூலம் வழங்கியுள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலி ரம்புக்வெல வாக்குமூலம் வழங்கிய பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். தரமற்ற இம்யூனோ குளோபுலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கெலியர் ரம்புக்வெல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை ஆஜராகியிருந்தார். இதன்போது கேகலிய ரம்புக்வெலவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். கேகலிய ரம்புக்வெல தரமற்ற இம்யூனோ குளோபுலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் 7 மாதங்களுக்கு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் வறுமை நிலை அதிகரிக்கும் நிலையுள்ளதாக பேராசிரியர் அமித் பென்சல தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பின் பாரதூரத்தை அரசாங்கம் அறிந்திருக்கவில்லை என வயம்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை பேராசிரியர் அமித் பென்சல தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்தார். නමුත් අවාසනාවකට මේකේ ගැඹුර මේ රජයට තේරුන්නේ නැහැ. இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதிப்பை மேற்கொள்ளப் போகிறது என கடந்த வருடம் அறிவிக்கப்பட்டது. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அதற்கு தயாராகின. எனினும் அரசாங்கம் அதன் பாரதூரத்தை அறிந்திருக்கவில்லை. இப்போதும் இருளுக்குள் எதையோ தேடுவதைப் போல ஆளும் தரப்பின் அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இதன் ஆபத்து அறியாமல் செயற்பட்டுள்ளார்கள். அமெரிக்கா வரி விதித்துள்ள காரணத்தினால் கிராமத்து மக்களே அதிகம் பாதிக்கப்படுவார்கள். பெரும் எண்ணிக்கையிலானோர் தொழில் வாய்ப்பை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அவ்வாறானால் நாட்டின் வறுமை மேலும் அதிகரிக்கும். இதனால் மற்றொரு போராட்டம் உருவாவதற்கான சாத்தியங்களும் காணப்படுகின்றன. ஆதலால் குழுக்கள் அமைப்பதை விட மிக ஆழமாக சிந்தித்து அடுத்த கட்ட நகர்வை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். GSP+ சலுகை காணப்படுவதால் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கலந்துரையாடி அந்த நாடுகளுக்கான ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் புதிய சந்தை வாய்ப்புகள் குறித்து வேறு நாடுகளுடன் தீர்க்கமான கலந்துரையாடல்களை நடத்த வேண்டியது அவசியமாகும். නමුත් අවාසනාවකට මේකේ ගැඹුර මේ රජයට තේරුන්නේ නැහැ. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 944 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 944 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரையில் இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 6 முறைப்பாடுகளும், தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 891 முறைப்பாடுகளும், ஏனைய விடயங்கள் தொடர்பில் 47 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று பிற்பகல் 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தேர்தலுடன் தொடர்புடைய ஒரு முறைப்பாடும், தேர்தல் சட்ட விதிமீறல் தொடர்பான 12 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு இன்று விடுத்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை வேட்பாளர் ஒருவரும் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இன்று காலை 6 மணி வரை மொத்தமாக தேர்தல் குறித்த 24 முறைப்பாடுகளும், தேர்தல் சட்ட விதிமீறல் குறித்த 99 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் சந்தேக நபராக கைது செய்யப்பட்ட 13 வேட்பாளர்களும், அதற்கு உறுதுணையாக இருந்த 42 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 11 வாகனங்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பில் இதுவரை 4 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வவுனியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சீனா அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இதுவரை எந்தவித குழப்பங்களும் இன்றி அமைதியான முறையில் தேர்தல் செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதுவரைக்கும் 6 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 6 சிறிய முறைப்பாடுகள் தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பானவை. தேர்தல் வன்முறை தொடர்பில் எவையும் பதிவாகவில்லை. அதில் 4 முறைப்பாடுகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுறுத்தப்பட்டுள்ளன. 2 முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என வவுனியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சீனா அமல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய கும்பாபிஷேகம் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய கும்பாபிஷேகம் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள நிலையில் பூர்வாங்க கிரியைகள் இடம்பெற்று வருகின்றன.
மாவை கந்தனின் கும்பாபிஷேக பெருவிழாவை மக்கள் 3 தசாப்தத்திற்கு மேல் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஈழ தேசத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் வாழ்கின்ற மக்கள் கந்தனின் அருள் பெற்று செல்கின்றனர். இன்று இந்தியா தமிழ்நாடு தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 27வது குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமி மாவை கந்தனின் கும்பாபிஷேக கிரியைகள் வழிபாடுகளில் பங்கேற்றார். 2025ஆம் ஆண்டு குரோதி வருடம் பங்குனி உத்திர நன்னாளிலே கும்பாபிஷேகம் காண இருக்கின்றார் முருகப்பெருமான். உலக மக்களும் சகல ஜீவராசிகளும் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இன்புற்று சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மாவை கந்தபெருமானுடைய திருவருள் அபரிமிதமாக எல்லோருக்கும் தாங்கள் நினைத்த நற்காரியங்கள் நடைபெற கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதாரவிந்தங்களையும் போற்றி அமைகின்றேன். ஆதீனத்தின் சார்பிலே நேற்று எமது மாவை ஆதீனகர்த்தா சிவாகம கலாநிதி எனும் சிறப்புமிகு பட்டம் வழங்கி கௌரவம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. 10ஆம் தேதி மத்தியானம் யாக பூஜையில் விசேஷ திரவியங்கள் ஹோமங்கள் எல்லாம் நடைபெறும். 10ஆம் தேதி இரவு மகா பூர்ணாகுதியாகி யாகசாலையில் இருக்கும் கும்பங்களில் இருந்து ஸ்பர்ஷாகுதி என்று சொல்லப்படுகின்ற மந்திர சக்திகள் எல்லாம் பிம்பத்திலே கொடுக்கப்படும். விசேஷ பூஜைகள் ஆராதனைகள் எல்லாம் நிறைவு பெற்று 11ஆம் தேதி அதிகாலை சரியாக 3 மணிக்கு கிரியைகள் ஆரம்பமாகும். சரியாக 8 மணி 9 நிமிஷத்திலே விநாயகர் விமான கும்பாபிஷேகமும் மேற்கு வாசல் ராஜகோபுர கும்பாபிஷேகமும் அபிஷேகமாகி தொடர்ந்து மற்ற விமானங்கள் எல்லாம் அபிஷேகமாகும். 8:30 மணி அளவிலே மூலஸ்தானம் ஸ்தூபி வெளிவீதி யாகசாலையிலிருந்து கும்பங்கள் புறப்பட்டு தேரிலே பவனித்து வருகிறார்கள். கும்பங்கள் அத்தனையும் 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள் விநாயகப் பெருமான், மூலவருடைய ஸ்தூபி, மூலஸ்தானம் மற்றும் இதர பரிவார மூர்த்திகளுடைய கும்பங்கள் எல்லாம் 10:30 மணி வரை இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். மாலை 5 மணி முதல் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று எல்லாம் வல்ல வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய பெருமான் வெளிவீதி பூந்தண்டிகையிலே உலா வருவார். இதேவேளை யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள இந்தியா தமிழ்நாடு தர்மபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 27வது குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இன்று பல ஆலயங்களுக்கும் விஜயம் செய்தார். நல்லூர் வடக்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் கோவில் மற்றும் திருநெல்வேலி நீலாயதாட்சி சமேத காயாரோகணேஸ்வர கோயில் ஆகியவற்றிற்கு விஜயம் செய்தார். இதன்போது தர்மபுரம் ஆதீனத்திற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய ஊழல் எதிர்ப்பு செயற்திட்டத்திற்கான அலுவலகம் கிளிநொச்சியில் திறக்கப்பட்டது. தேசிய ஊழல் எதிர்ப்பு செயற்திட்டத்திற்கான அலுவலகம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட அடுத்த 5 ஆண்டுக்கான தேசிய ஊழல் எதிர்ப்பு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மாவட்ட செயலகங்களின் உள்முகமான பிரிவுகளை ஆரம்பித்தால் தேசிய நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமைய கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலும் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. காணி பிரிவிற்கான மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி இன்பராஜ் தலைமையில் குறித்த அலுவலகம் மாவட்ட செயலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்தும் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற தேசிய நிகழ்வினை உத்தியோகத்தர்கள் நேரடியாக பார்வையிட்டனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் கசிப்பு விற்பனை தொடர்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாணிக்கபுரம் கிராமத்தில் கசிப்பு வியாபாரம் அதிகரித்து காணப்படுவதாக கடந்த 6ஆம் தேதி மாணிக்கபுரம் கிராம அலுவலர் அலுவலகத்திற்கு முன்பாக மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதன்போது கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்ட 3 குடும்பங்கள் மக்களால் இனம் காணப்பட்டு அவர்களின் வீட்டு படிலைகள் துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கசிப்பு வியாபாரம் செய்து வந்த குறித்த 3 குடும்பங்களின் வீடுகள் புதுக்குடியிருப்பு போலீசார் மற்றும் இராணுவத்தினர் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்புக்குட்படுத்தப்பட்டது. இன்று காலை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 6 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 16.5 லிட்டர் கசிப்பு 3 வீடுகளிலுமிருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது.
சுற்றுலா தொழில்துறை சார்ந்தோர் பதிவு செய்யப்பட வேண்டும் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் சமீந்திர ரணசிங்க தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் சமீந்திர ரணசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். සහභාගීත්ව සහ තිරසාර සංචාරක ආර්ථිකයක් ගොඩනගන එක තමයි අපේ රජයේ වැඩපිළිවෙල වෙන්නේ. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுலாத்துறை வளர்ச்சி இன்றியமையாததாகும். சுற்றுலாத்துறை எதிர்கொண்ட பிரச்சினையை விசா பிரச்சினையை நிறைவு செய்தமையினூடாக முடிவுறுத்த முடிந்துள்ளது. மாகாண சுற்றுலாத்துறை சார் அலுவலகங்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த சில திட்டங்களை முன்னெடுக்கவுள்ளோம். சுற்றுலா சார் தொழில்துறைகளை சார்ந்தோர் பதிவு செய்ய வேண்டியது அவசியமான விடயமாகும். வெளிநாட்டவர்களும் சுற்றுலாத்துறை சார் தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. சிலர் சட்டபூர்வமாகவும் மேலும் சிலர் தேசிய தொழிலாளர்களுடன் இணைந்தும் மேற்கொள்கின்றனர். இந்த விடயத்தை முறையாக ஒழுங்குபடுத்த தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். சட்டத்திற்கு புறம்பான ரீதியில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் நாட்டை விட்டு திருப்பி அனுப்பப்படுவர். அதேபோன்று சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். யாழ சிகிரியா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ஆகவே அதனை முறையாக பேண தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். සහභාගීත්ව සහ තිරසාර සංචාරක ආර්ථිකයක් ගොඩනගන එක තමයි අපේ රජයේ වැඩපිළිවෙල වෙන්නේ. 2025 ஆண்டு 6ஆம் தரத்தில் மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2024 ஆண்டு நடைபெற்ற 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் மாணவர்கள் 2025 ஆண்டு 6ஆம் தரத்தில் இணைத்துக் கொள்வது தொடர்பான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த விண்ணப்பங்கள் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை இணையவழி ஊடாக அனுப்பி வைக்க முடியும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் தொடர்பான வழிகாட்டுதல்களை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வரி குறித்த அறிவு அரசாங்கத்திடம் கிடையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரிக்கு மாற்றீடு என்ன என்பது குறித்து போதிகளவு அறிவு அரசாங்கத்திடம் கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். අපිට ඇමරිකාවේ බදු විතරක් 100ට බිඳුව කරන්න නම් ඇමරිකාවත් එක්ක ෆ්‍රී ට්‍රේඩ් ඇග්‍රීමන්ට් එකක් තියෙන්න ඕනේ. අපිට එහෙම එකක් නැහැ. එහෙම එකක් කරන්න මේ කට්ටිය දුන්නේ නැහැ ඉඩ. மரத்திலிருந்து விழுந்தவனை மாடுமுட்டிய கதையாக அரசாங்கத்தின் செயற்பாடு இருக்கிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பினால் ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட போகின்றன. அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சுமையை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் முஸ்லிம் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அரசாங்கத்துக்கு கிடைத்த அழுத்தங்களின் காரணமாக அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அரசாங்கம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் வரி விதிப்பு என்பது பொருளாதாரம் சார்ந்தது. ஜிஎஸ்டி பிளஸ் வரி சலுகையை பெற்றுக்கொள்வது என்பது நாட்டின் நல்லாட்சியும் மனித உரிமை பேணலையும் பொறுத்தது. இவை இரண்டையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஜெனீவாவில் ஆங்கிலத்தில் ஒரு விடயத்தையும் நாடாளுமன்றத்தில் அதற்கு மாறாக சிங்களத்தில் ஒரு விடயத்தையும் கூறுவதால் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும். ඇමරිකාවත් එක්ක ෆ්‍රී ට්‍රේඩ් ඇග්‍රීමන්ට් එකක් තියෙන්න ඕනේ. අපිට එහෙම එකක් නැහැ. එහෙම එකක් කරන්න මේ කට්ටිය දුන්නේ නැහැ ඉඩ. முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் வாழ்ந்த யாழ்ப்பாணம் கட்கோவளம் கடற்கரை பிரதேசத்திற்கு விஜயம் செய்தார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடற்றொழில் அமைச்சருமான டக்ளஸ் வாழ்ந்தா இன்று காலை யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்கோவளம் கடற்கரை பிரதேசத்திற்கு விஜயம் செய்தார். கட்கோவளம் மீன் சந்தையை பார்வையிட்ட அவர் அப்பகுதி மீனவர்களின் தேவைப்பாடுகளை கேட்டறிந்தார். கட்கோவளம் கிராமத்திற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி முன்பு ஆற்றிய சேவைகளை நினைவுபடுத்திய டக்ளஸ் தேவானதா உள்ளூராட்சி தேர்தலை நினைவுபடுத்தினார். இதன்போது கடற்கரைக்கும் மீன் சந்தைக்கும் இடையில் உள்ள பாலத்தை உரிய முறையில் புனரமைப்பு செய்ய வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக அப்பகுதி மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட மாற்றிச்சி அளிக்கப்பட்டது.
முல்லைத்தீவு உடியார்கட்டி சந்தை பகுதியில் சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட 36 கிலோகிராம் மாட்டிறைச்சி அளிக்கப்பட்டது. உடியார்கட்டு சந்தை பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர் ராய்ஸ்டர் ரோய் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர் சந்திரமோகன், கோகுலன், சுரேசாந்தன் ஆகியோர் பரிசோதனையில் ஈடுபட்டனர். சந்தை பகுதிக்குள் அமைந்துள்ள மாற்றிறைச்சி கடையில் விற்பனை செய்ய தயாராகியிருந்த மாற்றிறைச்சி தொடர்பில் சந்தேகமடைந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் கடையை திடீர் பரிசோதனைக்குட்படுத்தினர். இதன்போது கொள்கலத்தில் வெட்டியமைக்காக கொள்கல பொது சுகாதார பரிசோதகரின் பற்றுச்சீட்டு இல்லாதமையை அவதானித்த பொது சுகாதார பரிசோதகர் ரோய் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 36 கிலோகிராம் இறைச்சியை கைப்பற்றினார். அதன் பின்னர் மாற்றிறைச்சி சட்டவிரோதமாக வெட்டப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டதுடன் அவை அளிக்கப்பட்டன. நீர்ப்பாசன விவசாய திட்டத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளை கண்காணிக்கும் கள விஜயத்தினை உலக வங்கி பிரதிநிதிகள் முன்னெடுத்தனர். உலக வங்கியின் நிதியுதவியின் கீழ் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளை கண்காணிக்கும் கள விஜயத்தினை உலக வங்கி பிரதிநிதிகள் முன்னெடுத்தனர். இதில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் கமநல சேவை நிலையத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட குளங்களில் ஒன்றான குடிதாங்கிய குளமும் அதன் கீழ் காலநிலைக்கு சீரமைவான புதிய விவசாய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகைகள் திட்டத்தால் அமைத்துக் கொடுக்கப்பட்ட விவசாய கன்றுகள் மற்றும் பருவகால ஜானி வேடிகளும் கண்காணிக்கப்பட்டன. தொடர்ந்தும் அதனுடன் தொடர்புடைய பயனாளிகளுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. அதனின் வாய்க்கால் வேலைகளுக்காக முன்மொழியப்பட்ட கருவேலங்கட்டல் குளத்தின் ஆரம்ப வேலைகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் உலக வங்கி குழுவினர் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் நிஷாந்தன், தொடர்புடைய துணைக்கள அலுவலர்கள் மற்றும் பாடவிதான நிபுணர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.